மனசுக்கு உள்ள வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இதே வசனம் உங்களுக்கு இப்போ தொட்டுருது. இதே வசனம் மனசுக்குள்ளே வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த வசனத்தில் நான் வாசிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கள் இருதயமுக்குள்ளே, எங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவரே உங்கள் வசனம் மூலமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆண்டவரே ஏசப்பா, இந்த வசனம் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதிசயம் செய்பவரே ஹல்லேலூயா. இதே வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கேளுங்க. ஏசப்பா, இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பம்ல ஏசப்பா அப்படியே நிறைவேற்றனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமரி கஷதானே ராபா ஏசப்பா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா சீக்கிரமா, ஏசப்பா ரொம்ப நாள் கடைசி இல்லை, சீக்கிரமா இந்த வசனம் நிறைவேற்றி ஏசப்பா நாங்கள் பார்க்குறக்கு ஏசப்பா எங்களுக்கு பார்க்குறக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா உங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அத்புதம் செய்பவரே ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலே இந்த வசனம் சொன்ன மாதிரி நடக்கணுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Now may the Lord speak to us today. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. Very few minutes we will discussing from the word of God. சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். Psalms 103 verse 5. Psalms 103 verse 5. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். In Tamil very simple way, nanmai. In English goodness. Also very simple way, who satisfy your desire. A simple nanmai. In English also good things, but in Hindi it's called uttam. Uttam na sirande, mega sirande. He satisfy you with a good things, best things. நம்மை சிறந்தவைகளால் நம் வாயை திருப்தியாக்குகிற கர்த்தர். By here in the verse 5 says, who satisfy you with a best things. 5ஆம் வசனத்தை அதைத்தான் வாசிக்கிறோம். சிறந்தவைகளால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற கர்த்தர். So that your youth is renewed like the eagle. அதனால் நமது வயது திரும்ப வாழ வயதை போல கழுகுக்கு சமானமாய் மாறுகிறது. Like the eagle. In amplified Bible says like soaring eagle. Amplified versionல சிறகடித்து பறக்கிற கழுகுகளுக்கு சமானமாய், soaring eagle, வானத்திலே சிறகடித்து பறக்கிற கழுகுகளுக்கு சமானமாய். We have to go inside of this Bible verse. இந்த வசனத்திற்குள்ளே சற்று நாம் அந்த வசனத்திற்குள்ளே போவோம் என்று சொன்னால், who satisfy you with the best things. நம்முடைய வாயை நாம் சிறந்தவைகளால் திருப்தியாக்குகிற கர்த்தர். In our area there is one what is called practice. Practice. What parents will do. நம்மளுடைய இந்த எங்கள் ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. பழக்கம் என்னன்னா, பேரண்ட்ஸ் அப்பாவும் அம்மாவும் தாத்தா பாட்டி என்ன பண்ணுவான், கடைக்கு போனால் எல்லா சாமான் வாங்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் எத்தனோ 1 லட்சமா 10 லட்சமா ஒரு கோடிக்கு வாங்கிட்டோம். அப்புறம் கடைசி எதுக்கு எதிர்பார்ப்பேன்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் பிள்ளைங்களுக்கு எதை வாங்கிட்டு போகணும், இப்படி மாதிரி எதை வாங்கிட்டு போகணும், ஏதாவது வாங்கிட்டு போகணும், சாக்லேட்டா, ஸ்நாக்ஸா, ஸ்வீட்டா, சாப்பிடக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும். அதில் என்ன யோசிப்பா, என்ன வாங்கிட்டு போகணும்னா அவருக்கு பிடிக்கணும், சாப்பிடணும். ஏன்னா வீட்டுக்கு போகும்போதே எதிர்பார்த்துட்டு இருக்கா, அப்பா வர்றாங்க, அம்மா வர்றாங்க, பாட்டி வர்றாங்க, தாத்தா வர்றாங்க. அப்படியே வழியிலே தாத்தா அப்படி வரும்போதே அவர் டக்குன்னு அவர் கையில் கொடுக்கணும். அப்படி இன்னொரு பழக்கம் என்னன்னா, சில நேரம் கடைக்கு போகணும். என்னோட தமிழ் புரியுதா?
ஹல்லேலூயா. ஆனால் சில இன்னொரு பழக்கம் என்னன்னா, சில நேரம் கடைக்கு போகும்போதே காசு இப்போ ஏடிஎம் இருக்கு, இது என்ன ஜிபே இருக்கு, ஃபோன்பே இருக்கு, வேறு ஏதாவது நிறையா இருக்கு. முன்னாடி அப்படி இல்லைல்ல, கையில் காசு எடுத்துகிட்டு போகும்போது சில நேரம் இது காசு இது முடிஞ்சு போகிறதுக்கு அப்புறம் எல்லாம் சாமான் வாங்குறதுக்கு அப்புறம் கடைக்காரருக்கு கேட்பாங்க, மங்கனி ஃப்ரீ கிஃப்ட் ஏதாவது கொடுங்க. இங்கே ஏதோ பழக்கம் இருக்கா? பல காலத்தில் இப்போ ரொம்ப கம்மி சான்ஸ் இருக்கா? ஆமாம் ஆமாம், ஏதாவது கொடுங்க. இப்போ ஒரு சாக்லேட்டு கட்டி மிட்டி சொல்லுவான், முன்னாடி சின்ன சாக்லேட் இருந்துச்சு கட்டி மிட்டி இல்லைன்னா வேறு ஏதாவது கையில் கண்டிப்பாக ஒரே கோடிக்கு 1 லட்சமாக்கு 10 லட்சமாக்கு சமான் வாங்கிட்டு வரலாம். ஆனால் கையில் பிள்ளைங்களுக்காக ஏதாவது இருக்கணும், வரும்போது டக்குன்னு அவர் கையில் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், எவ்வளோ பிஸியாக இருக்கான். கடைக்கு போனால், மார்க்கெட்டுக்கு போனால், அங்கே போனால் எவ்வளோ பிஸியாக இருக்கும். how busy when we are going to market for purchasing. நாம் கடைகளுக்கு மார்க்கெட்டுக்கு செல்கிற போது எந்த அளவு நம்ம ஈடுபடுத்தி காரியங்களை பார்த்து சிறந்த காரியங்களை நம்ம வாங்குகிறோம். How busy we are. நம்ம எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறோம். So many tension when we are going for marketing, for purchasing something. ஒரு பொருளை வாங்க போவது என்று சொன்னால் சில நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த காரியங்களை நம்ம வாங்குகிறோம். But above all things, ஆனால் இதை தாண்டி எல்லாவற்றிலும் in the mind there will be one best thing. நம்மளுடைய சிந்தையிலே ஒரு சிறந்த காரியம் இருக்கும். Get something for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல காரியங்களை நான் வாங்க வேண்டும் என்று நம்மளுடைய சிந்தையிலே வைத்திருப்போம். I'll check. And I have to get something for the children. சிறந்த காரியங்களை பிள்ளைகளுக்காக வாங்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம். When I am going to home, நாம் மறுபடியும் வீட்டுக்கு செல்கிற போது definitely when children will come to know that father is coming, mother is coming, grandmother is coming, they will run to us. பிள்ளைகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிள்ளைகள் வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் எப்படி ஆர்வமாக அப்பா கிட்ட என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஆர்வமாக அப்பா கிட்ட வருவாங்க, எதிர்பார்ப்போட வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். That time I cannot go empty hand. அந்த நேரத்தில் வெறும் கையாக போய் நான் எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்ல முடியாது. I cannot go empty hand. வெறும் கையாக போக முடியாது. We cannot say sorry. அந்த இடத்துல சாரியும் கேட்க முடியாது. Sorry means maybe children will understand or not. We do not know. அந்த சாரி நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அதை விளங்கிக்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது. We have to give something for children. நாம் ஏதாகிலும் சிறந்ததை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்போம். அந்த ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Be physical father. இந்த உலக பிரகாரமான தகப்பன்மார்கள், we human being, உலக பிரகாரமாக மனிதர்களாகிய நாம், we have that much concern for our children. அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் I have to give something. ஏதாவது சிறந்ததை நான் கொடுக்க வேண்டும். I have to give something. ஏதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று. When my baby is running to me, என்னுடைய குழந்தை என்னிடத்தில் வருகிறது, when my baby is coming to me, என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் வருகிறது, he should satisfy. நான் கொடுக்கிறதை வைத்து அது திருப்தி அடைகிறது. He should eat when he should take and he should eat properly and he should smile. நான் கொடுக்கிற அந்த காரியத்தை அந்த பிள்ளை அது சாப்பிட வேண்டும், அது சாப்பிட்டு அது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. So our heavenly father how much he is thinking. அல்லேலூயா. நம்முடைய பரலோக தகப்பன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிறார். Hallelujah. Hallelujah. That's why he says who satisfy your desire with best things. சிறந்த காரியங்கள், நன்மையான காரியங்களை வைத்து நம்மை திருப்தியாக்குகிறவர். Satisfy your desire with best things. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அவர் அதை பூர்த்தி அவர் திருப்தியாக்குகிற கர்த்தர். Hallelujah. Hallelujah. In the Bible many times uses triptia, satisfy. Read John 6:12. John 6:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள்.
அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் 12 வசனம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு திருப்தியா satisfied. Hallelujah. Hallelujah. When they ate, they were satisfied. அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். We know this all a story very well. இந்த கதையை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், இந்த அற்புதத்தை பற்றி. We know five chapati and 2 மீன். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு வந்த அந்த வாலிபன் அந்த பையனுடைய அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். So many people were there. அநேக திரளான ஜனங்கள், புருஷர்கள் இருக்கார்கள். So many people were there. அநேக ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். They were confused, how we can get the food. சீஷர்களுக்கும் எப்படி இவர்களை எல்லாரையும் போஷிக்க போகிறோம் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள் இருக்கிறது. Hallelujah. 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 No more way. எந்த வழியும் இல்ல இருக்கிற மாதிரி தெரியவில்லை. To get the food. நாம் எப்படியாச்சும் உணவை வாங்க வேண்டும். Option were there. வேற ஏதாச்சும் வழி இருக்கிறதா? Get the food. எப்படி உணவை வாங்க முடியும்? But Jesus is there. ஆனால் இயேசு கிறிஸ்து He says. அவர் என்ன சொல்கிறார்? He says. என்ன சொல்கிறார்? Whatever you have. உங்களிடத்தில் உள்ளதை give to me. என்னிடத்தில் கொடுங்கள். He took five loaves and two fish. அப்படி வந்ததுதான் 5 அப்பம் 2 மீன்களை குறித்து வாசிக்கிறோம். Hallelujah. 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 He prayed and he gave. அவர் ஜெபிக்கிறார், ஜெபித்து பிட்டு கொடுக்கிறார். He distributed. அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. In our side, Hallelujah, we will have question only. நம்மளுடைய பக்கத்துல இருந்து நமக்கு अनेक கேள்விகள் we have problem only. நமக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய பக்கத்துல இருந்து கேள்விகள், போராட்டங்கள். Be human being is full of questions and problems and tension and so many things. மனிதர்களாகிய நாம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு பதஷ்டம், ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்ம human being நமக்கு எப்பவுமே பிரச்சனை, கஷ்டம், இதே எப்பவுமே இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு எப்பவுமே சொல்யூஷனுக்கு என்னது? தீர்வு. எப்பவுமே சொல்யூஷன் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க சீஷர்கள் யோசிச்சு இருக்கான், எப்படி எங்கே எப்படி கிடைக்கும்? அப்பா இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ ஜனங்கள், எத்தனை மக்கள் இருந்தாங்க? 5,000 மக்கள். 5,000 மக்கள். அப்போ இப்போ பெரிய கூட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நல்லா உட்கார சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? நல்லா உட்கார சொல்லுங்க. சாப்பாடு இது உங்களுக்கு பார்த்து வந்திருக்கு இல்ல, எங்களை பார்த்து வந்திருக்கா. நானும் அதிசயம் சரி, நான் அது செய்தி பேசினேன், நான் அதை இவளுக்கு வசனம் சொல்லி கொடுத்தேன். எங்கள் பின்னாடி வந்திருக்கான எப்படியே பட்டினியா போக முடியும்? எப்படியே சாப்பாடு இல்லாம போக முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்ல, என்ன இருக்கே கையில? என்ன இருக்கே? மீன் இருக்கே. எத்தனை மீன்? 2 மீன். 2 மீன் யார் யாருக்கு போதும்? இங்க நல்ல மீன் இருக்குன்னா 2 மீன் கண்டிப்பா போகாது, போதும் இல்லை. மினிமம் 4-5 போகணும். ஹல்லேலூயா. For one person they will be eating more than 2 fish. ஆனா பட் 2 மீன் இருக்கு. ஹல்லேலூயா. 5 அப்பம் இருக்கு. நான் எங்கள் பைபிள் காலேஜில் நான் ஒரு நாளைக்கு உள்ள 14 இட்லி நானே சாப்பிடுவேன். நிஜமாக சொல்லு. ஆனால் வேலை நல்லா பார்ப்பேன், படிப்பு நல்லா. இப்போ பைபிள் காலேஜ் இங்கே இல்லை, இங்கே 5 இட்லி 6 இட்லி போதும். ஹல்லேலூயா. எங்களோட டைரக்டர் ரஞ்சித், எத்தனை சாப்பிட்டுங்க? 12 இட்லி சாப்பிட்டேன் சார். எங்கே இருக்கு? இப்போ கொஞ்சம் இதே இருக்கு. முன்னாடி இப்படி ரொம்ப குச்சியாது இருந்தேன். ஆனால் ஸோ ஒரு ஆளுக்கு 5, சில நேரம் 5 அப்பம் போதும் இல்லை. இது 5,000 மக்களுக்கு for 5,000. இது நமக்காக கஷ்டம், முடியாத காரியம். அந்த ஆண்டவருக்காக முடியும். சொல்லுங்க, என்னது? முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஆகாது. It's not possible, cannot be with us, but for it ஆகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சுருக்கமா இன்னும் திருப்தியா நாங்கள் நிறைய நம்ம
நிறைய we have so many times in the Bible திருப்தியா satisfy நிர்கமன் ஹிந்தி வருது எக்ஸோடஸ் 16:12 யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 16:12 16:12. இஸ்ரவேல் புத்திரர் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். Hallelujah. I will satisfy. There it will say, I will hear. I have heard the complaint of the children of Israel. Speak to them, saying at will you shall eat meat in the morning. You shall be filled with the bread, and you shall know that I am the Lord your God. இங்கே ஹிந்தியில் ரொம்ப தெளிவாக இருக்கே திருப்தியா. 8ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. Here he says, I will satisfy you with the bread and meat. அப்பத்தினாலும் இறைச்சியினாலும் நீங்கள் திருப்தி அடையப்படுவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை மோசேக்கு வருகிறது. satisfy with the bread and milk, bread and meat. நீங்கள் திருப்தி அடைகிற விதமாய் உங்களுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. What was the people problem? ஜனங்களுடைய பிரச்சனை தான் என்ன? Some people say it was 20 lakhs people. 20 லட்சம் ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். Some people say 32 lakhs people. சில பேர் 32 லட்சம் ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள் சொல்றாங்க. Some people say 40 lakhs people. சில ஜனங்கள் 40 லட்சம் ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். It means like a district. A district people. மாவட்ட அளவிலே கூடுகை இருக்கிறது. They were in the wilderness. ஆனா அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். No food, no water. தண்ணி கிடையாது, உணவு கிடையாது. No food, no water. உணவு கிடையாது, தண்ணி கிடையாது. They were murmuring. அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். They were murmuring. அவர்கள் அதனால் முறுமுறுக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Humans are murmuring. இந்த இடத்துல மனிதர்கள் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். Moses praying, people he is praying. மோசே ஜெபிக்கிறார் கர்த்தரிடத்தில். Humans, all other Israelite people were murmuring. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். Moses was praying, people he was praying. மோசே ஜெபிக்கிறார். Hallelujah. Hallelujah. God is provider, he was providing. தேவன் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு ஆமென் தேவன் அவர் போஷிக்கிறார். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க இயேசு மசீஹி. Hallelujah. So humans always something will be making the problem. மனிதர்கள் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை நாம் அதை தேடி நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். இப்போ மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரச்சனை, இதே வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், ஆஃபீஸ்குள்ளே இருக்கலாம், எங்கேயோ ரோடு போகும்போது இருக்கலாம், எங்கேயோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்கேயோமே இருக்கலாம். ஆனால் ஜபம் பண்ணுற மக்கள், ப்ரேயிங் பீப்புள், ஜபம் பண்ணுற மக்கள், மோசே என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட போனா. ஹல்லேலூயா. நமக்கு ஏதோ தேவை, நமக்கு ஏதோ இப்படி மாதிரி பிரச்சனை, கஷ்டம், வியாதி எப்படியோ ஏதோ இருக்கேன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இப்படி மாதிரி முறுமுறுக்கே பண்ணக்கூடாது. இப்படி மாதிரி இப்போ பிரச்சனை இருக்கே இதே இருக்கே பண்ணக்கூடாது. மோசே பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். மோசே என்ன பண்ணா? எப்போவுமே ஏதோ பிரச்சனை இருக்கே, ஆண்டவரே எப்பவுமே ஆண்டவரே. நாங்கள் என்ன பண்ணுவோம்? மனுஷனே, மன்பியே, புருஷங்க, புள்ளங்களே, நீங்கள் தான் பிரச்சனை. ஆஃபீஸ்லேயே எங்கேயோ வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தான் பிரச்சனை. மோசே சொன்னால் எங்கேயோ பிரச்சனை. ஈஜிப்டில் இருக்கும் போதே பிரச்சனை இருக்கு. எங்கே போனா? ஆண்டவருக்கு போகிறான். வரும்போதே வனாந்திரத்தில் வரும்போது இவர் ஜனங்கள் பிரச்சனை பண்ணுறா. எங்கே போகிறான்? ஆண்டவரே என்ன பண்ணும்?
ஆண்டவரே என்ன பண்ணும், இப்படி மாதிரி சொல்லு, ஆண்டவரே என்ன பண்ணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். ஏதாவது இப்படி மாதிரி பிரச்சனை இருக்குன்னா மனசுக்கு போக வேண்டாம், மனசுக்கு ரொம்ப போக வேண்டாம். ஆண்டவரே என்ன பண்ணும், எப்படி பண்ணும். அவர் he is the God who satisfy with the best thing. தேவனாகிய கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிற சிறந்தவைகளாலே நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர். சாதாரண ஆண்டவரே இல்லை, அப்படிதானே? சும்மா ஆண்டவரே இல்லை, ஆனால் மிக சிறந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நமக்கு திருப்தி ஆகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ ஒரு சிஸ்டர் இங்கே இருந்தாங்க உத்தரப்பிரதேசில். அவர் நல்லா விசுவாசி, ஹிந்தியில் உங்களுக்கு வாசம். அவர் அப்பா அம்மா இல்லை, நல்லா விசுவாசி. பாஸ்டருக்குள்ளே ஊழியம் செய்வார், பாஸ்டர் கூட ஊழியம் செய்வாங்க. நல்லா விசுவாசி சொன்னா அவர் ரொம்ப ஆக்டிவ். பாஸ்டர் கூட ஊழியம் செய்வார், ஊழியக்காரு. அவருக்கு அப்பா அம்மா இல்லை, உதவி யார் பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியல. இவர் ரொம்ப இடையிலே ரொம்ப இதே ஆயிடுச்சா, ரொம்ப கஷ்டமாக உள்ளே போயிடுச்சா. எப்படி கல்யாணம் நடக்கும், எப்படி நம்ம ஃபேமிலி, ஹவு வி ஆர் கோயிங் டு லீவ் அவர் ஃபேமிலி லைஃப், இப்படி மாதிரி இவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், ஜெபம் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்றீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் மனசனுக்கு செய்யல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவர் தான் உங்களுக்கு அதிசயம் செய்வாங்க. ஜெபம் பண்ணிட்டு நல்லா ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மகாராஷ்டிரா நாசிக்லே அவர் வெரி ஸ்மார்ட் பாய். ஃபோட்டோஸ் இருக்கு, நம்ம இங்கே போட முடியல. அவர் வெரி ஸ்மார்ட் பாய். அவர் கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ நல்லா ஒரு பையன் இருக்கா. அவர் மட்டும் இல்லை, இவர் இப்போ அந்த அவர் பேர் சரிதா. அவர் மூலமாக இப்போ அந்த நாசிக்கில் ஒரு பெரிய இப்போ ஜெபக்குழு நடக்குது. ஹல்லேலூயா. அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை, எப்படி பண்ணலாம் தெரியல. கல்யாணம் உத்தரப்பிரதேசம் இல்லை, அடுத்த மாநிலம் மகாராஷ்டிராவில் நடக்குது. வெரி ஸ்மார்ட் பாய், நல்லா வெரி குட் ஃபேமிலி நடக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. So whenever God he blesses, whenever God blesses, he blesses with the best thing. மிக சிறந்த, நம்ம எப்பவுமே கேட்கும் போது அவர் ஆண்டவரே மிக சிறந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சின்ன ஒரு இங்கே நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இங்கே மாசி ஸ்ட்ரீட் ஒரு மெலகி ஹோட்டல் இருக்கு. மெலகி ஹோட்டல் அங்கே ஒரு விசுவாசி, நம்ம அவர் வெஸ்ட் பெங்கால்காரா. அவர் சுத்தமாக படிக்கல, ஆனால் நல்லா விசுவாசி, சுத்தமாக படிக்கல. எதுவும் இப்படி இது என்ன சொல்கிறாங்க தமிழில்? நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம் அங்கூட்டா சாப். ஆனால் இது இப்படி அப்படி மாதிரி. ஆனால் இவர் நல்லா விசுவாசி, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இவருக்கு ஆசை, எங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா சர்ச்சில் ஆக்டிவ் இருக்கணும், நல்லா இது ஊழியமுக்கு உள்ளே இவர் இணைந்துக்கணும், ஊழியமுக்கு உள்ளே இவங்களுக்கு யூஸ் ஆகணும். எப்படி மாதிரி 2 பிள்ளை, ஒரு 2 பாப்பா, ஒரு பையன், அப்படி மாதிரி இருக்கு. இவர் நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணோம், நாங்கள் ரொம்ப நல்லா ஆலோசனை கொடுத்துட்டோம். இவர் படிக்கல, இவர் பிள்ளை படிக்க வச்சு டீச்சர் ஆயிடுச்சு. டீச்சர் மட்டும் இல்லை, நல்ல மியூசிஷியன், கிட்டாரிஸ்ட், கீபோர்டு, பேட் எல்லாம் 3 பிள்ளைய படிக்கல. இவர் பிள்ளைய படிச்சுட்டேன், நல்லா டீச்சர் இருக்கா. அதை மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு உள்ளே ஆக்டிவ் ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. மிக சிறந்த தெரியுமா, ஆண்டவரை எப்பவுமே கொடுக்குறான், மிக சிறந்த கொடுக்குறாங்க. சொல்லுங்க, இயேசு மசீஹ்க்கு சத்தமாக சொல்லுங்க, இயேசு மசீஹ்க்கு ஆமென். நீங்கள் அவர் பிள்ளை தானே, உங்களுக்கு அவங்களுக்கு தர மாட்டாங்களா? தருவாங்க. சோர்ந்து போகக்கூடாது, சரிங்களா? சோர்ந்து போகக்கூடாது. சில நேரம் மனுஷன் ஹியூமன் பீயிங் நாங்கள் பார்க்குறோம்.
இவர் முகம் இப்படி மாறி, இவர் முகம் இப்படி மாறி, இவர் இப்படி மாறி, இவர் என் ஜனங்கள் அப்படி, இவர் பிடிச்சிருக்கு எங்களுக்கு இப்படி மாறி இருக்கு. அதான் சில நேரம் பல முறையாக நமக்கு இதே இருக்குது, ஆசீர்வாதம் தடையல் இருக்குது. அங்கூர் நருவில் சொல்லுவாங்க, ஒரு அங்கூர் நருவில் சொன்னா பஞ்சாபில் ஒரு பெரிய ஊழியர், இவர் எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம எங்கே போகணும், மூஞ்சி பார்த்து போகக்கூடாது, அபிஷேகம் பார்த்து தான் போகணும். மூஞ்சி நம்ம முகம் பார்த்துட்டு எனக்கு இதை பிடிக்கும், இவர் தான் எங்களால், இவர் தான் அப்படின்னா நம்ம இதை மிஸ்டேக் ஆயிரும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He wants to give. He wants to give, but where we are going? He wants to give. எங்களுக்கு நான் எப்போவுமே எங்களை பற்றி நான் சொல்லுவேன், எங்கள் மிஷன் ஃபீல்டு எங்கள் மினிஸ்ட்ரிக்குள்ளே நான் இங்கே ஊழியம் செய்கிறேன், இங்கே அப்படி மாதிரி. நாங்கள் ஒரு பீகாரில் பாட்னாவில் ஒரு 200 பாஸ்டர்ஸ்க்கு நாங்கள் இது ஒரு பாஸ்டர் மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அவருக்கு நாங்கள் என்னுடைய ஆசை, இவருக்கு கூப்பிட்டுட்டே பைபிள் கொடுக்கணும், அப்படி மாதிரி பைபிள் கொடுக்கணும். ஒரு 200 பாஸ்டருக்கு 2 பைபிள் கொடுத்தேன்னா 400 ஆகும். 5 பைபிள் கொடுத்தேன்னா ஒரு 1000 பைபிள் தேவைப்படும், 1000 பைபிள் தேவைப்படும். எங்கள் கையில் சுத்தமாக எதுவும் காசு இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணோம். மீட்டிங் அக்டோபர் இல்லைன்னா நவம்பரில் இருக்கும். நாங்கள் போகும்போதே நம்ம மீட்டிங் இருக்கும். ஆண்டவரே, போன வாரமாக 200 பைபிள் அனுப்பிட்டாங்க நலந்தா எங்கள் பீகாருக்கு. எனக்கு இன்னும் 800 பைபிள் தேவை. அதுக்கே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். 800 பைபிள் அதையும் ஆண்டவரே கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? when he gives, he give best one. ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா கஷதனி ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா. நிமன கஷதனி ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா யெகோவா ஈரே நீங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் ஜெபிக்கும் போது, நாங்கள் கேட்கும் போது நீங்கள் சாதாரணமாக கொடுக்கல ஏசப்பா, சும்மா கொடுக்கல, மிக சிறந்த ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க, மிக சிறந்த அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்க, மிக சிறந்த ஏசப்பா. ஹல்லேலூயா. உரமன கஷதனி ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா. உம்மன கஷதனி ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா. ரிமன கஷதனி ரபா மன கஷ. கொஞ்சம் ஜெபம் பண்ணு. ஏசப்பா எங்களுக்கு மிக சிறந்த ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஏசப்பா எங்களுக்கு மிக சிறந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எனக்கு தாங்கி ஆண்டவரே. என்ன ஆசீர்வாதம் எங்களுக்காக நீங்க வச்சிருக்கீங்க, அது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்மனி கஷிதி நீரா பாபா. ஹல்லேலூயா. ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன் ரொம்ப நாள். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் ஆண்டவரே. ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல ஏசப்பா. எங்கள் ஜெபம்க்கு பதிலா இப்போ வரைக்கும் கிடைக்கல ஏசப்பா. நான் ஜெபிக்கிறேன், எங்களுக்கு வேண்டும் அந்த ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயம் கே தந்தீரையா, பாவம் மன்னிக்காமலே என்னை பாதகத்தை வந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயம் கே தந்தீரையா, பாவம் என்னை பாதகாத்தி வந்தீரையா. கோட்டி கோட்டி நன்றி டாடி, கோட்டி கோட்டி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நல்லவரே உமக்கு ஆனந்தமே
திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அம்மாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அம்மாவும் திருப்பாதமே. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயம் கே தந்தீரையா, ஜபத்தை கேட்டீரையா, ஜெயம் கே தந்தீரையா, பாவம் மன்னிக்காமே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் மன்னிக்காமே என்னை பாதுகாத்து வந்தீரையா. சேர்ந்தே சொல்லாம, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு ஆனந்தமே, என் அம்மாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அம்மா திருப்பாதமே. ஏசப்பா, உங்கள் பஸ் நம்மளை சொன்ன மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடக்கணுக்காக ஜெபிக்கிறான் வரு. ஏசப்பா, பல நாட்கள் ஜெபம் பண்ணு ஏசப்பா, இன்னும் ஏசப்பா அந்த ஜெபமுக்கு பதிலை கிடைக்கவே இல்லை. வேண்டும் ஏசப்பா, வேண்டும் ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளைய, உங்கள் வசனமே சொல்லியிருக்கீங்க, மிக சிறந்த ஆசீர்வாதத்தினால் நீங்கள் திருப்தி ஆக்குவீங்க சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா, அப்படியே மாதிரி நிறைவேற்றணுக்காக ஜெபிக்கிறான் வரு. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பிறந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.